வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்? நியூ சென்னை ஷாப்பிங் வீட்டு உபயோகப் பொருட்கள் பார்த்திங்கன்னா ₹159 தராங்க. சரி, இது உண்மையா இல்லை பொய்யா, குவாலிட்டி எப்படி இருக்கும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹேங்கரில் தொங்க விட்டுருந்தாங்க. இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 159, பூச்செடியில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவான ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா டாய்ஸ் ஐட்டம். குழந்தைங்களெல்லாம் வச்சு விளாட்லாம், பெரியவங்களுக்கும் வச்சு விளாட ரொம்ப பிடிக்கும். ஏன்னா 90s கிட்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பொருட்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசையாக இருக்கும். குவாலிட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. மற்றபடி 160க்கு என்ன ப்ரைஸ் கொடுக்க முடியுமோ அந்த ப்ரைஸ் தான் கொடுக்குறாங்க. குவாலிட்டியில் பெருசாக சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருந்தது. அது என்ன ஐட்டம்னு எனக்கே தெரியல. கடிகாரம் இருந்தது, அதோட குவாலிட்டி சூப்பராக இருந்தது. வெயிட் மிஷின் பார்த்தீங்கன்னா 160 தராங்க, 10 கிலோ வரைக்கும். அது நல்லா இருந்தது, நாங்களும் வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஃபோனோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். 1 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும், அதுக்கடுத்து தாங்காது. அதுக்கப்புறம் இந்த பைக்கில் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறாங்க அவங்க, அந்த பைக் அந்த ஃபிட்டிங்கில் வச்சுக்கிறதுக்கு அந்த டிஸ்பிளேன்னு ஒன்று சொல்லுவாங்க, அது பார்த்திங்கன்னா நாங்களும் வாங்கியிருக்கோம். அதனோட குவாலிட்டி அட்டகாசமாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஃபேன் பார்த்திங்களா வச்சுருக்காங்களே அந்த ஐயா, அது பார்த்திங்கன்னா 160 தான். அதனோட ஃபேன் குவாலிட்டி பார்த்திங்கன்னா அவர் வாங்கிட்டு போனார். ஸோ அது நல்ல குவாலிட்டி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த குட்டி ஃபேனு, அதாவது இந்த கை குழந்தைங்களே வச்சுருந்தாங்கன்னா வீட்டில் கரண்டு போயிடுச்சுன்னா, அப்போ இந்த காத்தாடிக்கு பதிலாக இந்த சின்ன மாடலான ஃபேன் யூஸ் பண்ணிங்கன்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் காற்று இருக்கும், குழந்தைங்கள அழுகாமல் இருப்பாங்க. ஸோ இதனோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க, பேட்ரி மெத்தடு தான். ஸோ நல்லா இருக்குது. நான் மூஞ்சியில் வச்சு பார்த்தேன், ரொம்ப நல்லா காற்று வந்தது. ஸோ இது சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுவிட்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க, அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். 1-2 மந்த்ஸில் நீங்கள் எதுக்கோ யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆனால் கட்டல் மாதிரி இருந்தது. எல்லா பொருட்கள் பார்த்திங்கன்னா 159 சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. நான் உள்ளே போய் பார்த்ததில் அந்த ஓனர் நடையாக்கிட்டே நான் கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, எல்லாமே 159 தான்ப்பா, எல்லாமே குவாலிட்டி பக்காவான ப்ரீமியமான குவாலிட்டி தான் சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த லேடிஸ்க்கு ஹேண்ட்பேக்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனோட ஹேண்ட்பேக்ஸ் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா 159 தான். ஜிப் மெத்தடில் இருந்தது, அதுக்கப்புறம் பட்டன் மெத்தடில் இருந்தது, அங்கங்கே கல் வச்ச ஸ்டோன்ஸ், அதுக்கப்புறம் அந்த லேடிஸ் யூஸ் பண்ணுற அந்த ஃபேஷன் டிசைன்ஸ் அந்த மாதிரி அவங்க நினைப்பாங்களே, அந்த மாதிரி மெத்தட்லலாம் செஞ்சுருக்காங்க ஹேண்ட்பேகு. ஸோ சூப்பராக இருந்தது, லேடிஸ் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் அங்கே நோட்டீஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க, அதிலே பார்த்திங்கன்னா 159 தான் போட்டிருந்தது. நெக்ஸ்ட்டு இந்த பெர்ஃப்யூம் பார்த்தேன், சூப்பராக இருந்தது. சரி ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி அதை ஸ்மெல் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி ஸ்மெல் பண்ணி பார்த்தேன். ஸ்மெல்லு சூப்பராக இருந்தது. பட் இதனுடைய ஹவர்ஸ் எத்தனை நேரம் தாங்கும்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு 1 to 2 ஹவர்ஸ் தாங்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஜஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன்ஸ் போகிற மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணலாம். ஒரு 2 ஹவர்ஸ் தான் ஃபங்க்ஷன் நடக்கும், அதுக்கடுத்து அது முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். வாட்டர் ப்யூரிஃபையரு இது நான் வாங்கியிருந்தேன், குவாலிட்டி சூப்பராக இருக்குது. என்னோடய குவாலிட்டி ப்ளஸ் ரிவ்யூஸ் வேணும்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், என்னோடய குவாலிட்டி வேணும், இந்த வாட்டர் ப்யூரிஃபையர் குவாலிட்டி வேணும்னா சொல்லுங்கள். நான் ரியல் டைமில் என்ன நடக்குதோ அதை நான் உங்களுக்கு குவாலிட்டியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கிச்சன் ஐட்டம்ஸு, நிறைய லேடிஸு, அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற தாய்மார்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கிறமான விஷயம் பார்த்திங்கன்னா கிச்சன் தான். அங்கே பார்த்திங்கன்னா அருவாமனை, கத்தி, அதுக்கப்புறம் பாத்திரம், அலுமினிய பாத்திரம், அதெல்லாம் பார்த்திங்கன்னா 159க்கே தராங்க. குவாலிட்டி எந்த அளவுக்குன்னு தெரில, ஏன்னா அது லேடிஸுக்கு தெரியும், அவங்க தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா மம்முட்டியெல்லாம் இருந்தது, இரும்பில் தான் செஞ்சுருந்தாங்க. குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில, பட் நீங்கள் சின்ன யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அருவாமனைலாம் இருந்தது, அருவாமனை சரியான ஷார்ப்பு. அதுக்கப்புறம் இந்த தேங்காய் துருவுற மிஷினு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரைட் ரைஸ் போடுற கடாயி, அதுக்கப்புறம் பணியாரம் கடாயி, அதுக்கப்புறம் தோசைக்கல், இது எல்லாமே பார்த்திங்கன்னா 159 கொடுக்குறாங்க. சூப்பராக இருந்தது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கிச்சன் ஐட்டம்ஸ் வாங்குறதுக்காகவே நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ நான் வீடியோ எடுக்க மேலே நிறைய க்ரௌடாக இருந்தது. அதுக்கப்புறம் எடுக்க பார்த்திங்கன்னா க்ரௌடு வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. எப்படியோ நம்ம பார்த்திங்கன்னா வீடியோ நல்லா எடுத்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா இந்த ஆட்டாங்கல், அதாவது அந்த கல் வச்சு இடிப்போம், இஞ்சி மிளகா அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இப்போ அது 159 கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கட்டையில் வைக்கிற கரண்டி, அதுக்கப்புறம் வடிகட்டி, அதுக்கப்புறம் இந்த இட்லி குண்டா, அது எல்லாமே பார்த்திங்கன்னா 159 தராங்க. ஸோ குவாலிட்டி நல்ல குவாலிட்டி தான். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் சுட்டீஸ்க்கு பிடிக்கிற டெடி பியர்ஸு, அதுக்கப்புறம் டாய்ஸ் ஐட்டம்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. உள்ளே நல்லா பஞ்சு தான் இருக்குது.
ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 159க்கு ஒர்த்தா இல்லையான்னு எனக்கு தெரில. ஸோ நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த டெடி பியர் பார்த்தீங்கன்னா 159க்கு ஒர்த்தா இல்லையான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர் டெக்கரேஷனு வீட்டில் இந்த மாதிரி டிவி மாடல், அதுக்கப்புறம் இந்த ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்லாம் வச்சுருந்தீங்கன்னா ஃப்ரிட்ஜெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அந்த டேபிளில் நீங்கள் ஷோகேஸ் பண்ணி வைக்கலாம். நல்லா வீட்டிலேருந்து உரம்பேர் யாராவது வந்தாங்கன்னா பார்க்குறக்கு நல்லா ஜம்முன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த குப்பை தொட்டி, எல்லா வீட்லேயும் குப்பை தொட்டி இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா இப்போ டெக்னாலஜியில் வளர்ந்துருக்குல, அந்த காலில் மிதித்தா அந்த மூடி திறக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா 159 தான். உங்களுக்கு வீடியோவில் ஷோ பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த குப்பை தொட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதாவது வெயிட்லெஸ் ரொம்ப கம்மி தான். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது குவாலிட்டி பார்த்திங்கன்னா 159க்கு என்ன குவாலிட்டி கொடுக்க முடியுமோ அந்த குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. உள்ளே நான் அந்த வெயிட் வச்சுருந்தேன், அப்பயும் பார்த்திங்கன்னா அந்த ஹேங்கர் வந்து எதுவும் பியலை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சோலார் லைட்டு, இதனோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. நான் வாங்கியிருக்கேன். இதனோட வீடியோஸ் வந்து அப்கமிங்கில் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த கடையோட அட்ரஸ் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். புதுசாக வந்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே.